परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். எனக்கு அந்த 2 பேர் வேணும். அவங்க இல்லாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். இனிமே என்னால இருக்க முடியாது. என் கூட அனுப்பி வச்சிருங்க. அந்த பைரவி சொல்ற மாதிரி தான் நீங்க தலையாட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், நீ ரொம்ப பண்ற. நான் தேவையில்லாம போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இங்க பாருங்க, எனக்கு லீகலும் தெரியும், இல்லீகலும் தெரியும். உங்களை அந்த பைரவி டோட்டலா கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கா. இது வேலைக்காகாது. தப்புக்கு மேல தப்பு நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்களை என் கூட அனுப்பி. ஏன்பா தகராறு பண்ற அந்த அம்மாட்ட? யோ, பஞ்சாயத்து பண்ண வரியா? போயா, நான் தான் பேசிருக்கல. போயா, குடும்ப வந்துட்டானு. இங்க பார், போய் அந்த பைரவி கிட்ட நல்லா சொல்லு, நான் திரும்பி வந்திருக்கேன். திரும்பி என்ன முருங்கை மரத்தை ஏற வச்சிங்க, தாங்க மாட்டீங்க எல்லாரும். To the sky, keep your head on the rise. Peace. Look into the sky, keep your head on the rise. என்னாச்சு? உடனே பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, மறுபடியும் அந்தால வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு காலையிலே வீட்டுக்கு வந்து தகராறு பண்றாரு. வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம் மேம். அவன் மூலமா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவங்க 2 பேரையும் அவன் கண்ணுல படாம நீங்க பாத்துக்கோங்க. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன். வீடு வரைக்கும் வந்தவரு பசங்க படிக்கிற ஸ்கூலையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள நீங்க தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். ஸ்கூலுக்குள்ளேயோ ஹாஸ்டலுக்குள்ளேயோ பெர்மிஷன் இல்லாம யாரும் வர முடியாது. பசங்க ஹாஸ்டலை விட்டு வெளியில வராத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். நாம வேலை பாக்குற இடத்துக்கெல்லாம் அவர் வந்துகிட்டு இருக்காரு. இனிமேல அவருக்கு பயந்துகிட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாகணும்.
எங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் சைனா இருக்கு. அது முடியறதுக்கு எப்படியும் 1 வீக்காவது ஆகும். அதுக்கப்புறம் தான் என்னால லீவ் எடுக்க முடியும். லீவ் கிடைச்ச உடனே நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பண்றேன். அது வரைக்கும் பசங்களை நம்ம எப்படியாவது பார்த்துட்டு தான் ஆகணும். இனிமே அவன் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளோ கூட பசங்களுக்கு நல்லது. நான் வரேங்க. ம். ம். வாங்க சார், உட்காருங்க. கார்த்திக். ம். ஓகே சார். சார், என்னை பார்க்காம தலையை கீழே குனியலாம். ஆனா இந்த ஊர் உலகத்தோட பார்வையெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. நான் ஒரு ஜெயில் அதிகாரியா கேட்கல. உங்களுடைய சகோதரனா, உங்க நண்பனா, உங்க ரசிகனா கேட்கிறேன். உண்மையை சொல்லுங்க சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். நான் தான் சுட்டுக் கொண்டேன். அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் சுட்டீங்க? எதுக்கு சுட்டீங்க? அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? அதை சொல்லுங்க. உங்க அசிஸ்டண்டா இருந்த ரகுராமனை அவருடைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தேடி போய் சுட்டு கொன்னு இருக்கீங்கன்னா அது நிச்சயமா உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச காரியம். ப்ளீஸ் டெல் மீ த ரீசன் சார். இது கோர்ட்டும் இல்ல, நீங்க நீதிபதி இல்ல. உங்க அசிஸ்டண்டா இருந்த ரகுராமனை அவருடைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தேடி போய் சுட்டு கொன்னு இருக்கீங்கன்னா அது நிச்சயமா உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச காரியம். ப்ளீஸ் டெல் மீ த ரீசன் சார். இது கோர்ட்டும் இல்ல, நீங்க நீதிபதி இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவேன். அவ்வளோ ஏன் நீதிபதியை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நான் உங்களை விசாரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கான அதிகாரமும் எனக்கு இல்லை. ஒரு மாபெரும் இசை மேதை ஒரு கொலையை செஞ்சுட்டு விசாரணை கைதியை ஜெயில கிடக்கிறாருன்னு தான் ஒரு ஆதங்கத்துல கேட்கிறேன். உங்களோட லட்சக்கணக்கான ரசிகர்களோட சார்பா கேட்கிறேன். தயவு செஞ்சு எதுக்காக கொலை செஞ்சேன்னு சொல்லுங்க சார். நான் என் செல்லுக்கு போகணும். ஏன் சார்? ஏன் சார் நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க? எத்தனை நாள் தான் இந்த ஜெயிலே இருக்க போறீங்க? மனுஷ சிறப்படலாம் சார், ஆனா மனசு சிறப்படக்கூடாது. மனசு சிறப்பட்டா அதுக்கப்புறம் வெளியில வரவே முடியாது. உங்களை எப்படியாவது ஜாமீன்ல வெளியில கொண்டு வரணுமே தான் நாங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஜாமீன் வேண்டாம். உங்களுடைய பர்மிஷன் இல்லாம உங்களை வெளியில கொண்டு வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆனா நீங்க இங்கதான் இருப்பேன்னு சொல்றது நீங்க முடிவு பண்ண முடியாது. அது இந்த ஜெயிலர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். உங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இதை நான் அதிகாரத்துல சொல்லல, அன்புல சொல்றேன். நீங்க ரொம்ப நாள் இந்த ஜெயில இருக்க போறதில்ல. கார்த்திக் சார். சாரை செல்லுக்கு கூப்பிட்டு போ. ஓகே சார். லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. சேகர், என்னாச்சு சேகர்? ஒரே ரத்தமா இருக்கு, என்னாச்சு?
வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாமா, இது காயத்தால வந்த ரத்தம் இல்ல ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போடுறதுக்கு. இது சாபத்தால வந்த ரத்தம். ஒரு நல்ல குடும்பத்துல தலைமகனா பிறந்து தரதிலே வளர்ந்து அம்மா அப்பா தங்கச்சி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் வயிறெறி வச்சானே, அவங்கெல்லாம் வயிறெறிஞ்சு கொடுத்த சாபத்தால வந்த ரத்தம். புரியல? பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரலாம் வலியை குறைக்கதான், வாழ்நாளை நீடிக்க முடியாது சொல்லிட்டாங்க. முதல்ல உங்களை மாதிரி எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதிர்ச்சி போய் மனம் முதிர்ச்சி வந்துருச்சு. என்ன நானே தேத்திக்கிட்டேன். நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? ஒரு மனுஷன் வாழும்போது போய் சொல்லுவான், சாகும்போது போய் சொல்லுவானா? பிறக்கும் போதே இறப்புன்னு ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எப்போ சாவு வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ சாவு என்ன நெருங்கிட்டு இருக்கு. நான் சாக போறேன்னு ஒருத்தன் தெரிஞ்சா அவன் மனசு என்ன ஆகும்? ஐயோ ஆண்டவனே, இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு துடிக்கும். இது வரைக்கும் ஒரு நல்லதும் பண்ணலையே, கொஞ்ச நாள் வாழ விட்டா முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணலாமன்னு ஏங்கும். எதிரியை கூட நண்பர்களாக நினைக்க தோணும். துரோகியை கூட தோல்ல தட்டி கொடுத்து மன்னிக்கணும்னு தோணும். எனக்கு என்னென்னமோ தோணுது. நான் நல்லவனா பிறக்கல, நல்லவனா வளரல, நல்லவனா வாழல, ஒத்துக்கிறேன். ஆனா நல்லவனா சாகக்கூடாதா? உங்க நிலைமையை கேட்டு நான் பரிதாபப்படுறேன். நீங்க குணமாகணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைவேறத உனக்காக வேண்டதுல அர்த்தம் இல்லைங்க. நீங்க நினைச்சா நான் வேண்டதை நிறைவேற்றலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. ரஞ்சிதையும் பரத்தையும் நான் பார்க்கணும். நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். ஒரே ஒரு முறை அவங்ககிட்ட பேசவோ பழகவோ வேண்டாம், தூரத்திலிருந்து பார்த்துட்டு போயிடுறேன். சாக போறோட கடைசி ஆசை நினைச்சு மனசு வைங்க ப்ளீஸ். அவங்க 2 பேரும் நுங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு மார்னிங் போனா அவங்கள பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன் வரேன். இன்னொரு விஷயம், எனக்கு பிளட் கேன்சர் இருக்கிறத தயவு செஞ்சு வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வெளியே தெரிஞ்சா யாரும் என்னை பரிதாபப்பட்டு பார்க்க மாட்டாங்க. பாவிக்கு அப்படித்தான் வேணும்னு சொல்லுவாங்க. மரண வேதனை தாங்கிக்கலாம், மனவேதனை தாங்கிக்க முடியாது. நான் வரேங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் போங்க. பைரவி, என்ன பைரவி ஷாக்கா இருக்கா? அன்னைக்கு நம்ம பக்கம் பக்கமா டயலாக் பேசுன, உன்னால பேச மட்டும் தான் முடியும். ஆக்ஷன்னா சேகர் தான். என்ன வேணும் உனக்கு? லாயர்ல, அதான் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, அட்வான்ஸா ஒரு 50,000 கொடுத்துரு. போ பாட் பாட்டா நிறைய பேமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? கொடுக்கலனா அட்வான்ஸா ஒரு 50,000 கொடுத்துரு. போ பாட் பாட்டா நிறைய பேமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? கொடுக்கலனா சிம்பிள். உன்னோட பணத்துல தான் அந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குதா இல்ல வாழ்ந்துட்டு இருக்குதா சொல்லுவேன். ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க, உனக்கும் அந்த குழந்தைகளுக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படி இப்படி எல்லாம் கேவலமா யோசிச்சு பேச முடியுது உன்னால? அட்டைப்பூச்சி ரத்தம் உரியுற அட்டைப்பூச்சி அன்னைக்கு சொன்னல, அதான் உறவோட வாழணும்னு வந்தேன்.
அன்னைக்கு நீ என்னை சேர்த்துருக்கலாம். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட்வான்ஸை கொடுத்தா நான் போய் என் வேலையை பார்ப்பேன். எப்படி? அன்லிமிட்டெட் கார்டா? தெரிஞ்சிருந்தா ஜாஸ்தியாகவே அட்வான்ஸ் கேட்டிருப்பேன். சரி பரவாயில்ல, இந்த வாட்டி இது போதும். அடுத்த வாட்டி ஜாஸ்தியாக கேட்குறேன். 4747. கார்டு நம்பரை கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, வரட்டுமா? ஹலோ, கமிஷனர் ஆஃபீஸ். என் கிரெடிட் கார்டு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்களா? உனக்கு ஆக்ஷன் பிரெயின்னா எனக்கு அட்வான்ஸ் பிரெயின்டா. நீ கிரிமினல்னா நான் கிரிமினல் லாயர்டா. சொல்லுடா, சொல்லு. போடா. பணம் எடுக்க சொல்றேன். என்னடா அடிக்க? தெரிஞ்ச பணம் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகளை கோர்ட்ல ஒப்படைக்கணும், புரிஞ்சுக்கோங்க. யோ, சார் அடிக்க கூடாதாம்யா. வா, வந்து மிதியா. மனித உரிமை கழகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். வேணாம், முதல்ல மனுஷனா மாறிக்கடா, அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தம்பி தங்கச்சியை போட்டோ எடுத்து அத பெரிய தங்கச்சிட்ட கொடுத்து அவங்கள கடத்திருவேன், கொன்னுருவேன் சொல்லி பணம் பறிக்க பாக்கியா நீ? நீ எல்லாம் மனுஷனாடா? இந்த பாரு, ஆள் கடத்தல், கொலை மிரட்டல் சொல்லி எல்லா கேஸையும் போட்டு உன்னை வெளியே வர விடாம பண்ணிடுவேன் ராஸ்கல். ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வக்கீலோட வந்திருக்கு சார். இவனை ஜாமீன் எடுக்க ஆள் வந்திருக்கா? ஆமா சார். எதுவா இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசிக்கோங்க. என்னமா, என்ன விஷயம்? சேகர ஜாமீன்ல எடுக்கணும். என்னமோ ஜவுளி எடுக்க வந்த மாதிரி அசால்ட்டா பேசுறீங்க. ஜாமீன்ல விடுறதா இல்லையான்னு நான் தான் முடிவு எடுக்கணுமா? இன்ஸ்பெக்டர், நான் கோர்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஃப்ராடுகளுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், என் கட்சிக்காரன் அவமதிக்கிறத நான் அப்செக்ட் பண்றேன். இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். எனக்கும் தெரியும். ஹலோ, G3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறமா? வணக்கம், சொல்லுங்க சார். சேகர்னு ஒரு அக்யூஸ்ட சொன்னீங்கல்ல, அவனை உள்ள வச்சிருக்கிறேன். பைரவி, இப்ப அவனை ஜாமீன் எடுக்க ஆள் வந்திருக்கு. அவனை வார்ன் பண்ணி விட்டுருங்க சார். ஓகேமா. நீ உன் வேலையை காமிச்சிட்ட, நான் இனி என் வேலையை காமிக்க போறேன். யோ, அவனை கூட்டு வாயா. யோ, வாயா. நல்லா மூஞ்சி ஆளையும் பாரு. சேகர், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? சும்மா சார். எங்கேயா உன்னுடைய கேப்பு? சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு அர்ஜென்ட்டா ஓடியாந்துட்டேன் சார். என்னத்த அர்ஜென்ட்? சரி, சந்திரசேகர் சார் செல்ல இருக்கானே, அவனால சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எதுவும் இல்ல சார். மற்ற கைதிகளால சாருக்கு எந்த தொந்தரவும் இல்லையே? எந்த ப்ராப்ளம் இல்ல சார். அவர் ஒரு முக்கிய விஐபி. அவருக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அவர் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்திரசேகர் சார் எப்படி இருக்காரு? உலகத்திலேயே உன்னதமான மொழி மௌனம் தான் ஒரு முறை ஒரு பத்திரிக்கை பேட்டியில சொல்லியிருக்காரு. அத நடைமுறை வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கிட்டையும் எதுவும் பேசுறதில்ல, சாப்பாட்டையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. எப்பவும் எதையோ வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விசாரணை கைதியை எப்படி நடத்தணுமோ
அதை விட ஒருபடி மேலே போய் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் ஏற்பாடு செய்து தர முயற்சி செய்கிறேன். ஆனால் எதையுமே அவர் ஏற்றுக்கிறது இல்லை. அவ்வளவு ஏன் டெய்லி பேப்பர்ஸ் கூட படிக்க மாட்டேன்றார், திருப்பி அனுப்பிச்சிடுறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் விஜய், செல்லில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மூட் அவுட்டாக இருக்கார். இங்கே என் வீட்டுக்கு வரும்போது என் குழந்தையோட பழக்கும்போது அவரும் குழந்தையாகி சந்தோஷமா ஆயிடுறார். அவரால் பேசாம சாப்பிடாம தூங்காம கூட இருக்க முடியும் சார். ஆனா சங்கீதம் பாட்டு இது மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல சார். ஏன் சார், வேற யாராவது விசிட்டர்ஸ்? அவரை பார்க்கணும், பேசணும்னு ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் யாரையும் அனுமதிக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் நிராகரிச்சிடுறார். அவர் பார்க்க அனுமதிக்கிற ஒரே விசிட்டர் நீங்க தான். விஜய், சினிமாவில் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திச்சு அவருக்கும் ரகுராமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை விசாரிக்க போறதா சொன்னீங்களே, அது இப்ப எந்த அளவில் இருக்கு? சந்திரசேகர் சாருக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது சினிமாவில் அவர் நல்ல மியூசிக் டைரக்டராக இருந்ததை விட நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் குறை சொல்கிறாங்களே தவிர அது கூட பெருசாக இல்லை. அவங்கள யாருமே சந்திரசேகர் சாரால நம்பி கெட்டவங்க இல்லை, நம்பாம கெட்டவங்க. ரகுராமனுடைய திடீர் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் அவரை சந்திரசேகரை சுட்டு கொன்னுட்டாருன்றதை மட்டும்தான் இப்ப கண் எதிரில் இருக்கிற ஒரே காரணம். அந்த காரணம் உண்மையா இருக்க முடியாது சார். அது எனக்கும் புரியும். என்னதான் குற்றவாளி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் குற்றத்துக்கான சூழல், அது கொலை குற்றம்னு வரும்போது கொலைக்கான காரணம், தட் இஸ் மோட்டிவ் ஆஃப் மர்டர், இதெல்லாம் போலீஸ் தரப்புல தெளிவுபடுத்துற வரைக்கும் இந்த வழக்குல அவ்வளவு ஈஸியா தீர்ப்பு சொல்லிட முடியாது. தீர்ப்பு சொல்லவும் மாட்டாங்க. கரெக்ட் சார். சந்திரசேகர் சாரோட மனநலமை கூட நமக்கு சாதகமாக தான் இருக்கு. அவரோட அமைதியை பயன்படுத்தி அவர் மனநல பாதிக்கப்பட்டவர்னு நீதிமன்றத்தில் நிரூபிச்சிட்டோம்னா அவர் தண்டனையில தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யுங்க. அதுக்கு எல்லா விதத்திலையும் நான் உதவியா இருப்பேன். ஒரு ஜெயிலர்ன்ற முறையில் சட்டத்திற்கு உட்பட்டுதான் நான் செயல்பட வேண்டியிருக்கு. பட் ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பாவம் விஜய் ரொம்ப கஷ்டப்படுறார். சந்திரசேகர் மட்டும் தான் மனசை திறந்து அவருடைய மௌனத்தை கலைச்சார்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும்.